வெல்கம் டு த அப்துல் மாலிக் விலாகு. இன்றைக்கி வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ட்ரம்ப் என்னது அட்ஜஸ்ட் எண்டிங் காசா சீஸ்ஃபயர் இஃப் ஆல் ஹாஸ்டேஜ் நாட் ரிலீஸ் பை நூன் ஹாஸ்டேஜ். என்ன அதாவது எல்லா ஹாஸ்டேஜையும் வந்து மதியத்துக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா திரும்ப வந்து போர் ஆரம்பிக்க அப்படிங்கிறார். இவர் வந்து அதுக்கு வந்து என்ன பாலஸ்தீன மக்கள் வந்து பயப்படுற மாதிரி இல்லை. இவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னு சொன்னால், ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, பாலஸ்தீன மக்களை வந்து என்ன செய்யணும், இடமாற்றம் செய்யணுங்கிறார். என்ன இடமாற்றம்? அதாவது மொராக்கோவில் உள்ள சஹாரா பாலைவனத்திலையும் சோமாலியாவில் உள்ள சஹாரா பாலைவனத்திலையும் உங்களை வந்து இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொன்னால், அந்த ஒயிட் ஹவுஸுடைய அந்த செய்தியாளர், அதாவது ஒயிட் ஹவுஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து டெம்பரரியாக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று நியூஸில் இருந்துச்சு. இன்றைக்கி செய்தியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டெம்பரரியில் பெர்மனண்ட்டாக வந்து அவங்க என்ன செய்யணும், அதாவது அவங்கள வந்து நாடு கடத்தணும், திரும்ப அவங்க வந்து காசாக்குள்ளே வரக்கூடாது, பாலஸ்தீன என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் சொல்கிறார். இப்போ இந்த சொல்கிறார் பற்றியில் என்ன சொல்கிறார் பாருங்க, அண்டர் மை பிளான் காசன்ஸ் உட் பி ரீலோக் பெர்மனெண்ட்லி, அவங்க வந்து திரும்ப வந்து காசாக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனவுக்கு உதவி செய்த இஸ்ரேல்னாலேயே என்ன அவங்கள ஒன்றும் செய்ய முடியலை, காசா மக்களை வந்து தோற்கடிக்க முடியலைன்னு சொன்னால், இவர் வந்து அமெரிக்க படைகள் உள்ளே போச்சுன்னா பாலஸ்தீனத்தில் என்ன இது ஆப்கானிஸ்தானில் என்ன இப்போ கதி ஏற்படுதோ அதே கதை இவருக்கு ஏற்படும். சும்மா பேசுகிறாரு, அவ்வளோதான், பேச்சு தான். இவருக்கு ஒன்றும் என்ன செயல்பாடுகள் கிடையாது. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அமெரிக்க படைகள் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் உதவி செய்ய வேறு எந்த நாட்டுக்கும் அனுப்ப மாட்டோங்கிறாரு. இப்போ இன்னும் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறார். இவர் வந்து பெரிய முட்டாள் நினைக்கிறார். ட்ரம்ப் வந்து ஒரு முட்டாள். இதுக்கு வந்து பதிலடியாக வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சவுதியில் வந்து சூரா கவுன்சில் தலைவர் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, சென்ட் இஸ்ரேல் அலாஸ்கா, அதாவது சவுதி சூரா கவுன்சிலுடைய அந்த பேர், அவர் பேர் என்னென்னு சொன்னால் யூசுஃப், இது சல்மான் வந்து இது பண்ணிட்டார், அவருடைய இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் சல்மானு, கிங் சல்மானு. அதுக்கு வந்து சூரா கவுன்சில் தலைவர் வந்து மிக நல்ல ஒரு பதில் கொடுக்குறாரு. டேக் இஸ்ரேலிஸ் டு அலாஸ்கா கிரீன்லேண்டு, இஸ்ரேலிஸ் வந்து அலாஸ்கா கிரீன்லேண்டு கொண்டு போய் ரீலோகேட் பண்ணுப்பா, அங்கே உனக்கு இடமா இல்லை, அது அவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போய் ரீலோகேட் பண்ணுங்கிறாரு. இதுக்கு வந்து சவுதி மன்னர் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கலை. அப்போ வந்து சவுதி மன்னரும் வந்து இதுக்கு எதிராக இருக்கார். என்ன மிக சரியான பதிலை கொடுத்துருக்காரு. சவுதியுடைய சூரா கவுன்சிலுடைய தலைவர் பேர் என்னென்னு சொன்னால், அவர் பேர் வந்து யூசுப் பின் ட்ராட் அல் சாதூன். அவர் தான் என்ன நல்ல ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. அவருடைய ஃபோட்டோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, இமேஜஸ். இவர் தான் என்ன அந்த சூரா கவுன்சிலுடைய இவர் தான் வந்து ட்ரம்புக்கு என்ன செய்யணும் பதிலடி கொடுத்துருக்காரு. இவர் ட்ரம்புக்கு வந்து சரியான என்ன செய்யுது ஒரு பதிலடி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.